ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லியோனாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள். அதனால் நைட்டே கொஞ்சம் சர்ப்ரைஸாக நம்ம பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு லியோனாவையும் தூங்க வச்சுட்டு ஒரு 10:30 போல் தான் டெக்கரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தோம். இந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, லியோனாவுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போது வாங்கினது. இதெல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிது. அதனால் இந்த டைம் ரொம்ப அவளை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணலான்ட்டு எடுத்து வச்சிட்ருந்தோம். இந்த இதுவும் பலூன் ஊதுறதும் அப்போ தான் வாங்கினது. ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம். லிங்க் ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு மேரேஜ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2018 மேரேஜ் ஆச்சு. 2019 லியோனா பிறந்தா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போல்லாம் கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்தளவுக்கு பெருசாக எங்களால் செலிப்ரேட் பண்ண முடியல. வீட்டிலே தான் சிம்பிளாக பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கூப்பிட்டு அப்படியே கேக் கட் பண்ணோம். அது மட்டும் தான் நாங்கள் பண்ணணும். அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராக ஆனதுனால செகண்ட் பர்த்டேயும் பண்ண முடியல, தேர்ட் பர்த்டேயும் பண்ண முடியல. ஃபோர்த் பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுவுமே கூட கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணிட்டோம். இது 5th பர்த்டே. லியோனாவுக்கு இந்த 5th பர்த்டேவாவது நல்ல ஸ்பெஷலாகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நைட்டே எல்லா பலூன்ஸு எல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பலூன் ஊதுறது மிஷினில் பலூன் வச்சு ஊதணும் அப்படின்னாலே ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு வெடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அந்த நம்ம வாயில் ஊதுனோம் அப்படின்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். இந்த மிஷின்னா பட்டுன்னு வெடிச்சிரும். அதுவே கொஞ்சம் பயமாகவே இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. அதனால் நானே ஊதுறேன்னு சொல்லிட்டு தான் ஊதி பலூன் எல்லாமே கட்டி போட்டுட்டு இருந்தோம். இருந்தாலுமே கூட ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து தான் பலூன் டெக்கரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லியோனா இது வரைக்குமே அடம் பண்ணுறதோ அட்டகாசம் பண்ணுறதோ அந்த மாதிரி இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கஷ்டமுமே கொடுத்ததில்லை. லியோனா பிறந்து ஒரு 6 மந்த்து கழித்து நான் மறுபடியும் ரீஜாயின் பண்ண ஆரம்பித்தேன் வேலையில். அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கன்சீவ் ஆகிட்டு 9 மந்த் வரைக்குமே நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆகி ஒரு 6 மந்த் வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் லியோனாவை என்னோடய அப்பா அதுக்கப்புறம் என்னோடய சிஸ்டர்ஸ் அவங்களாம் தான் பார்த்துக்கிட்டாங்க. அதாவது எனக்கு மதிய ஷிஃப்ட் அப்படின்றனால காலையில் என் சிஸ்டர் போயிட்டு வந்துடுவா, மதியம் வீட்டுக்கு வந்துடுறதுனால அப்படியே மாற்றி பார்த்துக்கிட்டோம். ரொம்பவே குவைட்டாக இருப்பாள். அப்பத்துலேருந்தே அடம் பண்ணுறதோ அழுகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்பவே குட் கேர்ளாக இருப்பாள். இப்போவும் அப்படி தான், எந்த ஒரு தொந்தரவுமே பண்ண மாட்டாள். ஏதாவது தேவை அவளுக்கு வேணும் அப்படின்னா என்கிட்ட கேட்குறாளோ இல்லையோ அவங்க டேடிக்கிட்ட தான் கேட்டு வாங்கிப்பாள். இருந்தாலுமே ரொம்ப குட் கேர்ளாக பொண்ணு தான் லியோனா பிறந்ததுலேருந்து இதோ 5 இயர்ஸ் ஆக போகுது. இது வரைக்குமே எந்த ஒரு சிக்னஸோ எதுவுமே இல்லாமல் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்ததுக்காக கடவுளுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைமே ஒரு 11:20 ஆகிடுச்சு. லியோனாவே செம்ம தூக்கத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டயர்டான மாதிரி இருந்தனால நாங்களும் கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டீ போட்டு குடிச்சிட்ருந்தோம். அதுக்கப்புறம் பலூன் எல்லாமே ஊதி முடிச்சாச்சு. நடுவில் ஒயிட் கலர் சின்ன பலூன் வச்சும் இது முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒட்டிடலாம், பலூன் அங்கங்கே ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டபுள் டேப் தான் இது அந்தளவுக்கு செவுத்தில் ஒட்டிட்டு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா செவுத்தில் எந்த ஒரு டேமேஜுமே இருக்காது. ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் பெயிண்ட்லாம் கூட எடுத்துக்கிட்டு வராமல் இருந்துச்சு. அதனால் இந்த டேப் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட். அதுக்கப்புறம் எல்லாமே பலூன் எல்லாத்துலேயும் ஒட்டிட்டு அங்கங்கே டெக்கரேஷன்ஸ்லாம் தான் பண்ணிகிட்ருந்தோம். என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கங்கே எனக்கு எட்டுற இடத்துலலாம் நான் ஒட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தார். லியோனாவுக்கு இது வரைக்குமே கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த பர்த்டேக்கு அம்மா எனக்கு கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் கேட்டிருக்கா. என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மீன் தொட்டி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கா. நாங்கள் தான் வாங்கி தரலான்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் அதுக்குள்ளே அவங்க சித்தியே வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்பவே நல்லா அழகான மீன் தொட்டி. நான் கண்டிப்பாக வர வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதாவது பாட்டு வச்சுட்டு ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டயர்ட்னஸ்லாம் எதுவுமே தெரியாது. அதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதும் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் நாங்களும் பாட்டு வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எந்த ஒரு கஷ்டமுமே தெரில. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஒர்க்கெல்லாம் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். க்ளீனிங் ஒர்க்கும் இருந்துச்சு. டிவி
டிவி மேலே இருக்கிற பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ் மேலே இருக்கிற பெட்ஷீட்டு அதெல்லாம் மட்டும் மாற்றிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படுக்க போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். கம்ப்ளீட்டாக வந்து எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மிக்கி மவுஸ்லாம் ஒட்டின பிறகு தான் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தா லியோ என்ன பண்ணுவான்னு தெரியல, ரொம்பவே ஹாப்பியாக இருப்பார். அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே வந்து பலூன்ஸு எல்லாமே வந்து ஒட்டியாச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, நாமளாடா இது மாதிரிலாம் பண்ணி கொட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இப்போ வீடை பார்க்கவே ரொம்ப சூப்பராகவும் அழகாகவும் இருந்துச்சு. வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மணி 12 ஆயிடுச்சு. வேலை எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிச்சும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா காலையில் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லியோனாவை எழுப்புறதுக்காக வந்தேன். லியோ நல்லா தூங்கிட்டே இருந்தா. மணி 7:30 மணி ஆயிடுச்சு. சரி எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுப்பி விட்டுட்டு இருந்தேன். பார்த்தாலே பாருங்கள், இன்றைக்கி பர்த்டே அப்படின்னு சொன்னதுமே தூக்கத்துலேருந்து எழுந்திரிக்கும் போதே வந்து ஒரு சிரிப்போடையும் ஒரு புன்னகையோடையும் தான் எழுந்திரிச்சாங்க. எப்பயும் வந்து டக்குன்னு எழுந்திரிக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி பர்த்டே, புது ட்ரெஸ்ஸு, பலூனு, கேக்கு அதெல்லாம் சொன்னதுமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக வந்து எழுந்திரிச்சிட்டா. நான் எழுந்திரிச்சதுமே வந்து விஷ் பண்ணதும் அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து இந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே இல்லாத மாதிரி ஒரு சந்தோஷம்தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எழுந்திரிச்சதும் கொஞ்சம் நல்ல நல்ல பழக்கங்கள்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து 5 வயசு ஆகிடுச்சில்ல, அதனால் வந்து காலையில் எழுந்திரிச்சதும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னதும், ஏம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காலைல எழுந்திரிச்சதுமே வா அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே கூட்டிகிட்டு வந்தால் ரொம்பவே ஹாப்பியாக ஆயிடுச்சு. மேடம்க்கு ஜாலியாக வந்து பலூன்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தா. எப்போ பண்ணீங்க, என்னையும் எழுப்பிவிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஒரே கேள்வி வேறு. அதுக்கப்புறம் வந்து இதையும் பார்த்துட்டு பலூன்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தா. அவளையும் எழுப்பி விட்டுருந்தோம் அப்படின்னாக்கா எப்படி நம்மளால் பண்ணியிருக்க முடியும்? இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் எப்படி நம்ம பார்த்துருக்க முடியும்? இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஒர்க் பண்ணதோ இல்லை எதுவுமே வந்து அந்தளவு கஷ்டமாக தெரில இந்த ஹாப்பினஸில். அதுக்கப்புறம் வந்து லியோனா வந்து குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தலைக்கெலாம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டு வளையல், கம்மல், செயின் அதெல்லாம் போட்டதும் மேடம்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு. அந்த ஹாப்பியில் அவள் ஃபேஸை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்ருந்தோம். ரொம்பவே அவளுக்கு சந்தோஷம். இவங்கெல்லாம் வந்ததும் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வாங்க வாங்கன்னு முன்னாடியே இருந்து காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே வந்து கூப்பிட்டுட்டு இருந்தா. வாங்க நம்ம கேக் கட் பண்ணலாம், வீட்டில் பலூன்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்களும் வந்த பிறகு தான் கேக் கட் பண்ணோம். ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு லியோனாவுக்கு. இந்த மூமெண்ட் வந்து எங்களுக்குமே மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டு. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னங்க கேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வந்து கேக்கும் வந்து கொடுத்தாச்சு. இன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே அவளை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகணும், அவளுக்குள்ள சர்ப்ரைஸ்லாம் காட்டணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இந்த நாள் மட்டும் இல்லை, இனி வரப்போகிற ஒவ்வொரு நாளுமே அவளை வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய ஆசையும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா கேண்டில்லாம் பொருத்தி வச்சதும் அதை பார்த்ததுமே அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. கேண்டில்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லோரும் சேர்ந்து தான் கேக் கட் பண்ணாங்க. கேக் கட் பண்ணிவிட்டு மேடம் ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சோம். வந்ததுமே அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, சந்தோஷம்தான். இந்த மாதிரி அவள் எப்பயுமே வந்து ஹாப்பியாகவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. அதே மாதிரி அவளும் வளருவான்னு நினைக்கிறேன். நீங்களும் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோங்க லியோனாவுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நாங்களுமே வந்து லியோனா கேக் கட் பண்ணி அவளை வந்து ப்ளஸ் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க டேடியும் வந்து கேக்லாம் ஊட்டி விட்டாங்க. அவங்க டேடி வரும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பொண்ணுங்க எப்பயுமே வந்து அவங்க டேடிக்கு தான் ரொம்ப செல்லமாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் லியோனாவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.